ரெக்கார்டு இப்போ தான் போடுறோம். அனைவருக்கு மதிய வணக்கம். லார்ட்ஸ் பிடிசி விசஸ் பாளையம் கிரிக்கெட் அணியிற்கு இடையான விறுவிறுப்பான 20 கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்கிறது. அனைவரும் கண்டு கழியும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். இவன் கிரிக்கெட் உரிமையாளர் மனோகர் பொன்னுசாமி அவர்கள். பேட்ஸ்மேன் ஃபீல்டர்ஸ் ரெடி. சாப்பீஸ் வேணுமாண்ணா? சாப்பீஸ் வேணுமா? அம்பையர் சாப்பீஸ் எடுத்துட்டு போயிருங்க மறக்காம. அம்பையர் நீங்க போயிட்டீங்களா? சரி பரவாயில்ல, இங்க இருந்து உங்களுக்கு சாப்பீஸ் வரும். Batsman, quick toss. வாங்க வேலு பாய், வாங்க வேலு பாய்.
ஸ்ட்ரைக்கர் அரவிந்தன், நான் ஸ்ட்ரைக்கர் தமிழரசன் கேவி. கேட்டு கொடுத்துருவாங்க. சாரி தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. தண்ணி பிடிச்சி வை. தமிழ் நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் தமிழ், நான் ஸ்ட்ரைக்கர் தமிழ் பேட்ஸ்மேன் தமிழ். நாங்க விட்டு போயிட்டேன்னு பவுலர் நவீன் கண்ணன், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் குயிக். First is an top wicket taker. கொடுத்துறானோடா, வேற எடுத்துக்கானா? அந்த எஸ்எஃப் அங்கே வச்சிரு, அந்த கவர் ப்ளூ கலர் கவரில் வச்சிரு. இதில் எப்போ இந்த ப்ளூ கலர் கவர் இருக்குல்ல, அதில் எஸ்எஃப் வச்சுட்டு இதை வந்து மாற்றி மாட்டலாம் போடாதீங்க. போட்டு கமெண்ட்ரி மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கு. உங்கள் அண்ணன் தான் வாட்ஸ்அப் சரியான வாட்ஸ்அப் அண்ணன் மைனூட்டா பார்க்குறாங்க. நல்ல ஒரு ஷாட், ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் பால் அவுட். நல்ல ஒரு ஸ்கொயர் லெக்ல ஒரு நல்ல ஒரு கேட்ச், நல்ல ஒரு ஃபீல்டிங். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் காரணமாக ஒரு ஸ்டாப்பேஜ். வேலை பார்த்தது லாங் இன்னிங்ஸ் ஆடுவா. அது ஆல்ரவுண்டர் ஆதி கமாண்ட் ஆதி. இது நல்லா மியூசிக், நல்லா இந்த மியூசிக் தெரியுமா? ஆதிசேஷன், சி ஆதிசேஷன். ஹெட்செட்ல போட்டு கேட்கும்போது இந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஓரமா வச்சிருக்கேன். இது மொத்தமா வெள்ள மொத்தமா வரணும். கேமரா கீழ சவுண்ட் ஸ்கோர் சொல்றது அதுக்காக வச்சிருக்கோம். நம்ம பேசுறது சோ இதாயிட்டு இருக்கு சார். அதான் பெரிய பிரச்சனையா இருக்குது.
நல்ல ஒரு பால். Top edge. நல்ல ஒரு குட் ரன்னிங், 2 ரன்கள். Wide. Umpires Vignesh மற்றும் கார்த்திகேயன், சாரி வினீத். Nice commentary by Mari. நல்ல ஒரு ஸ்லாஷ், ஜஸ்ட் சிங்கிள். Disconnected. வினீத், நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்களா? யா, ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் பவுலர் செல்வராஜ் அரசு. இதே மாதிரி அங்கேயும் போட்டா திரும்பி அடிச்சிட்டாங்க. டீ-ஷர்ட் வந்து இருக்கிற அளவுக்கு டைம் ஆகே ரன்னர் அண்ட் கால் பாரு. மிஸ்ஃபீல்ட் பாத்தி உள்ள போடுறா பால்னா இப்போட நல்லா நிக்குது பால் அப்படியே கண்ணத்துக்கு நேரா என்ன அடிக்குறான். அவன்தான் கப் அடிச்சான். அவன்தான் இல்ல நம்ம அவங்கள ஜெயிச்சது நம்ம கப் அதே வச்சு பாரு. ஆமா நம்ம டஃப்பான டீம் தான் டஃப் கொடுத்துறோம். நம்ம டஃப்பான டீம் தான் தோத்தோம். இந்த ஃபர்ஸ்ட் கேட்ச் ரங்கா புடிச்சிருந்தாரு மேட்ச் அப்படியே மாறி கஷ்டமான கேட்ச் ஈஸியான கேட்ச் இல்லன்னு சொல்லல. நம்ம நேரா அவங்க கூட பிடிக்கிறது கையில மத்திய வந்து மாட்டணும் அந்த மாதிரி மாட்டிருந்தாரு. நல்ல ஒரு பால். White ball. பால் பார்க்கணுங்க அப்படிங்கிறான். பாலை பார்த்தா ஹரிதான் சொன்னான். ஹரி லேட்டாக தான் பண்ணான். அவன் தான் சொன்னான். அவனுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. அவன் லேட்டாக தான் வந்தான். லேட்டாக வந்துட்டு இவன் தான் விளையாட உட்காந்துருந்தான். அந்த கிரௌண்டுக்கு போயிட்டானா. எந்த கிரௌண்ட் மேட்சிங் கேட்டு பார்த்துருக்க இருக்கு. நல்ல ஒரு ஸ்லாஷ், நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கிருந்து ஃபீல்டர் இருந்து இங்க ஒரு பேட்ஸ்மேனுக்கு இடையிலே ஒரு குளறுபடி.
மீண்டும் ஒரு அகலப்பந்து. நான் தனியா இருக்கணும். அப்பதான் நான் பாட்டு வச்சுட்டு கரெக்டா வைப் பண்ண முடியும். ஒரு பெவிலியன் இருக்குல்ல, சேர் இல்ல, ஒரு நிமிஷம் ஷாட் ரெடி போறாரு. ஓடு ஓடு ரெண்டே டேய். எனக்கு பால் தெரியவே இல்ல. நல்ல ஒரு பட் டைமிங் கொஞ்சம் மிஸ். பரவாயில்ல, 2 ரன்கள். மண்ட கசாயம் எத்தனை பேருக்கு கொடுத்து வச்சிருக்க நம்பரை? எத்தனை பேர் இருக்கு? எல்லா இடத்துலயும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறதா நம்பர் கொடுத்து எப்படி ரெஃபர் பண்ண முடியும்? சூப்பர் ராவி. அதெல்லாம் வந்து ரெஃபர் இருக்கு. நல்ல ஒரு கிளான்ஸ். 4 ரன்கள். கன்ஃபார்ம் மட்டும் கொடுக்கலாம். அப்பே காலுக்கு அப்புறம் ஓடி 4 எடுத்துட்டாங்கப்பா. மன்னிக்கவும். எத்தனை ரன் ஓடி இருக்காங்க? 5. நல்ல ரன்னிங், நல்ல ரன்னிங். பவுண்டிங் போட்ட பரவாயில்ல, 5 ரன் அடித்துள்ளார்கள். ஓவர் ஓவர் ஓவர். காலைல பாகிஸ்தான் மேட்ச் பாத்தியா? 11 ரன்னுக்கு 4 விக்கெட். 2 ரன் போட்டுட்டான்டா. யாரா 2 ரன் போட்டுக்கிறது? நான் அன்பு கொடுத்து 5 போடுப்பா. 5-7 வரைக்கும் பாருங்க ஸ்கோர் கார்டுல. கமெண்ட்ரியில போய் பாருங்க மாதிரி. கமெண்ட்ரி முடிக்கலடா டேய். வினித்து கூட போய் அங்க அந்த அந்த அம்பட்டு அங்க கூட கொடு. வேலு பைட்ட கொடுங்க. பேட்ஸ்மேன் என்ன வேணும்? தண்ணி வேணுமா பேட்ஸ்மேனுக்கு? வெயிட் பண்ணுங்க, இதுக்கு தண்ணி வருமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. எடுத்துட்டு போங்க தண்ணி எடுத்துட்டு போங்க. பேட்டை மட்டும் உள்ள வச்சிரு, மத்ததெல்லாம் வெயில கிடக்கு. காபி ஸ்கோர் கார்டு இது வாங்கிட்டு வந்துடுறா. வாங்கிட்டு வந்துருங்க.
அடுத்ததாக மீண்டும் பெர்வின் கண்ணாரே பந்து வீச வந்துள்ளார். Remaining 5 balls. நல்ல ஒரு ஷாட். அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட். 2 runs. ஓ நல்ல பால், நல்ல ஒரு கம்பேக். White ball. எனக்கு ஒரு 2 லட்சம் தர மாட்டீங்க? இந்த பேட்டர்ல போல வெள்ளி சீட் தான் போட்டுருக்கேன். தங்கத்திலே போட்டுருக்கேன். Again ஒரு டாட் பால். இந்த வார்த்தையை நான் பேசவே கிடையாது. இங்க இருக்கல. மணி வந்து நாரமல ரூம்ல இருக்கானே இவன் தான் நான் கேட்டேன். அண்ணே நீ பேசுறது இவன் தானே அண்ணா. உன் மச்சான நீ காப்பாத்திக்க. லைவ் போயிட்டு இருக்கு. நீங்க பேசுனீங்க இல்ல ரெக்கார்ட் ஆகும். ஆயிடு போகுது. இல்ல சரி. ஓகே அல்கேஷ். நான் இன்னும் ஊர் அறிஞ்ச உத்தமனை பத்தி எல்லாம் பேசல. பார்ட்னரே. ஓ நல்ல ஒரு டெலிவரி, நல்ல ஒரு புல் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு பெர்வின் கண்ணன் அவர்கள். சாரி மச்சான் நம்ம பேட் காட்டுங்க. மச்சான் சீசன் பண்ணி தரனாம்ல. அவர்ல டெய்லி விளையாடிட்டு இருப்பாரு. டெய்லி அப்படி அவரே 2 பேட் எனக்கு ஏதோ போடுங்க. அடுத்த வாரத்துக்குள்ள நல்லா அடி. ஒரு 1000 பால் ஒரு நாளைக்கு ஆடு. 1000 பால் போடுறதே 30 பால் தான் போடுவோம் பசங்க. இல்ல பந்து போடுங்கடா நாங்க கெஞ்சிரோம். அழகா இன்னும் டீம் கிட்ட மட்டும் தான் பேக் பண்றாங்க. எங்க கிடக்கு தெரியலையே. இங்க பாரு க்ளோவ் ஹெல்மெட் இங்க இருக்கு. டாக்டர் கடை காணுமா? ஒரு 3 ஹெல்மெட். இது பாண்டியோட ஹெல்மெட். இல்ல இது எந்தல வராது. 2 runs. இது ஏன்டா கூட அதே அதுல இருந்து. Over. ஏய் டாக்டரோட கார்டு எங்கடா? போட்டு காசு கொடுத்துறாங்க. 3 ஓவர் முடிவில் 22 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் செல்வராஜ் அரசே அவர்களே பந்து வீச வந்துள்ளார். யார் கூட போற? சரி சரி கிளம்பு. அடுத்த வாரம் பாத்துக்கலாம். ஏய் ஒரு பேட காணோம்டா. இதுல இருக்கான்னு பாரு. என்ன கலர் பேடுன்னு சொல்றாங்க. அந்த அம்பையர் சார் என்ன சார் வேணும்? நதிங் டு வரி. ஓகே ஓகே ஓகே. டாக்டர் மாதிரி ஒன்னு இருக்குல்ல. அதை எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். எங்க? என் கிட்ட வச்சுக்கிட்டேன். சொல்றத முழுசா கேளு. என்னோட ஏய் இவன் வர மாட்டான்டா. ஏய் ஒரு விஷயத்தை தேடுறா. சொல்லு. அதை எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். ரில்சத்துக்கு ரவி கிட்ல வச்சுட்டேன். எம்ஆர்எஃப் வந்து நல்ல ஒரு பால். எம்ஆர்எஃப் கீப்பிங் பேடு, கீப்பிங் கிளவ், கார்டு, 2 பேட் இவர் பேர் அந்த நேம் லிஸ்ட்ல விபூதின்னு போட்டுருந்தீங்களா? அது விக்கி. இவனும் விபூதி தான். இது அவங்க அண்ணன் விபூதி, அது தம்பி விபூதி. வேற ஒண்ணும் இல்ல. ஏய் விக்கி வேற அவன் தம்பி தான் தர்றான். வித்தியா இங்க பாரு, அங்க இருக்கான் பாரு. தலைவர் எம்ஆர்எஃப் எங்கடா? ஏய் இதுதான் உனக்கு பேக் பண்ற லட்சணமாடா. ஓ நல்ல ஒரு ஷாட் பால். ப்ளூ கலர் பேட் எங்கடா? எம்ஆர்எஃப் அங்க இருக்கு பாருடா. எம்ஆர்எஃப் தான் இருக்கு. நான் எடுத்து வரல அப்புறம்டா. ஏய் அடுத்த வாரத்துல உருவாடா. சரி நான் டோயர். ஜோயெல்லாம் கீழ போடு. பேட் எங்க இருக்கு?
ஆப்பா நல்லா இருக்கியா? நம்ம டீம் கிட்ட பேக் பண்ணு. அது யார் கிட்ட? அது ரகுவோட கிட்ட பேக் பண்ணுங்க. அதுல இது இருக்கு. இல்ல இல்ல ரகு நல்ல ஒரு கட் ஷாட். இட்ஸ் a boundary. டீம்ல போடுறது எல்லாமே இதுதான். பாயிண்ட்ல ஒரு நல்ல ஒரு பவுண்டரி. சிகரெட் குடு. இதுல வி அதுல ஃப்ரீயா தான இருக்கு. அவன் ரகு ஒரு டிப். தனது அணிக்காக முதல் பவுண்டரி அடித்துள்ளார். இது என்ன பா எனக்கு வெயிட்ரா இந்த பேடை வெயிட்ரா. ஏய் ரெண்டு பேட் போட்டுட்டான்டா, ஷூலாம் தூக்கி போட்டேன்டா நானு. வேற எதுமே அழுக்கு குப்பை எதுமே இல்ல. பேட் எங்கடா? பேட் ரெண்டு பேட் இரு, அதுல பேட் வைப்போம். இதுல ஒரு பேட்டை மட்டும் டீம் விளையாடுற பேட்டை மட்டும் வைங்க. பேட் வைக்கணும்ல. இப்போ அந்த பேட்டும் அந்த ரகு பேட் ரெண்டு பேட்டும் நீ வாங்கு. கம்பேக் டெலிவரி பேட் இல்லாம தான் எனக்கு தப்பிச்சிட்டு இருந்தா. ஒரு கொண்டு போய் அங்க கூட்டிட்டு உட்கார்ந்துறாரு. அரே பேக் பண்ணு. ஒழுங்கா பண்ணு. மாடில இருக்கு. எரிச்சலா இருக்கறாங்க. எல்லாம் இறங்குறாங்க. ஏய் அவர் பவுலிங் கிட்ட ஷூ வைக்கலடா. புலா சுத்திட்டு இருக்காரு. அதுல வைக்கணும்டா வரல. எல்லாம் கிளம்பிட்டு கை கிட்ட உட்கார்ந்திருக்கா. நல்ல ஒரு ஸ்லோ டெலிவரி, ஃபுல் டாஸ் பால், மிஸ் இட். ஏய் உன் தம்பிட்ட சொல்லு என் லோயர் ஒன்னு வாங்கி ஒன் மோர் டெலிவரி அம்பையர் சார். மாட்டேங்கிறான் எனக்கும் தர மாட்டேங்கிறான் கொடுக்க சொல்லு. ஏய் அடிச்சுக்கலாம் போடா. ஏய் அந்த லோயர் 500 ரூபாடா. நீங்க ரேட் பண்ணாடா. நல்ல புள்ளையா இருக்கான். குடியார பைய கம்பெனி கேக்குறாங்க. நல்ல கேம் குடிச்சு கிழிச்சு. நல்ல ஒரு குயிக் சிங்கிள். பாத்துக்க. இதுவே குடிக்கல. 4 ஓவர் முடிவில் 27 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழப்பு. ஏய் டார்க் சாக்லேட் மதி வா சொல்றேன். இல்ல எனக்கு புரியல. டார்க் சாக்லேட் மீண்டும் தனது அணிக்காக தனது 3வது ஓவரையும் அணியின் 5வது ஓவரையும் போட வருகிறார் பிரவீன்கண்ணன் அவர்கள். இதுல இருக்கிறது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரிட்டர்ன் பக்கமா அடுத்து தள்ளி போயிருது. மாறி இந்த பேட்ல விளையாண்டாலும் கேட்க பேட்டை குடிச்சிட்டு நடக்கணும் நாய் பாருங்க. இதுல ஒரு இதுல இருந்து ஒயிட் பால் திருடிட்டியா? திருட்டு போயடா. ஏய் சரி அப்படியே அங்க மஞ்சள் கலர் கண்ணாடி இருக்காங்க கூலர்ஸ். சந்தோஷ் சார், இது ஒரு பால் டெலிவரி பண்ணிருக்காங்களா, 2 பால் பண்ணிருக்காங்களா? 2 போட்டாங்களா? ஒன்னு தான் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இன்னொரு பேட் எம்ஆர்எஃப் இன்னொரு பேட் இங்க எந்திச்சு பண்ணா 2 கார்டு இருக்கு என்னோடது. அழகா அப்படியே உங்களுக்கு பின்னாடி எதுக்கு இருக்கான்னு பாரு. சசி எங்க ஏதாவது கண்ணாடி கூலர்ஸ் இருக்கா பாரு. இருந்தா எடுத்து வச்சுக்கலாம். தம்பி யாராவது தாண்டி இவருக்கு தான் தலையில போட்டிருக்காரு. கண்டிக்கலாமா? ஒரு சான்ஸ் பட் நாட் அவுட். அவர் நம்ம தேடி ஒரு சிங்கிள். நான் கிரவுண்ட்ல இருக்கேன். பண்றீங்க நீ எப்படி போவ? இந்த மேட்ச் பார்த்துட்டு போறீங்க. அதே அச்சா சார் சரி அதே மாதிரி தான். இந்த ஹெல்மெட் நான் கிளம்பறேன் அப்படி வந்து அந்த இதுக்கு அந்த சரி நான் இப்படி தானே இப்ப போனேர் பிளேயரோட அதான் மேட்ச் போனேர் பிளேயரோட தானே. சரி வா முதல்ல ஒரு 5 இதுக்கு மட்டும் போடல. முட்டு வலிக்குறாங்க. ஏய் கார்டு சாமனா போடுறடா. அது இல்ல இதோட இன்னொரு செட்டா காணும்டா. இங்கே பொறுமையா தம்பி. ஏய் 10 ஓவர் ஆடுங்க அப்புறம் ஆடிக்கலாம். இதோட இன்னொன்னு. ஏய் இதோட இன்னொன்னு என்னடா? டிப்பாக நவுத்தினே பாருங்க எப்படி நான் கிட்ட நவுத்தினே. இன்னும் தெரிய மாட்டேங்குது. நல்ல ஒரு
நல்ல ஒரு ஃபிளிக் ஷாட், பவுண்டரி. நல்ல ஒரு அருமையான ஷாட். யாரும் பக்கத்தில் இருக்கிற கல்லை தூக்கி கமெண்ட் மேல எரிய வேண்டாம். கோபம் இருந்தால் மேட்ச் முடித்ததும் காட்டுங்கள். இதுவரைக்கும் கொஞ்சம் சற்று பொறுமையாக இருங்கள். அப்பே சார் சொல்லுங்க சார். டூ மோர். அங்க ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங், ஜஸ்ட் 1 ரன். நல்ல ஒரு கேட்ச். பேட்ஸ்மேன் நல்லா அடிக்க ட்ரை பண்ண ஸ்ட்ரைட்டா, பட் பந்து மேலே ஏறி நல்ல ஒரு கேட்ச். கேச்சர் வேல்முருகன். அவரு சொல்றாங்க மீது இருக்க முடியாது. அந்த டாக்டர் கிட்ட கொண்டு போய்டும். டாக்டர் கிட்ட ஒன்னு இருக்கா? அப்ப இன்னொன்னு ஒரு கிலோ போடுறது உள்ள போய்ட்டு போ. பாரு. அடுத்ததாக பேட்ஸ்மேன் இதுல இந்த இது ஒரே ஒரு மட்டும் தான் இருக்கும். ஓவர் முடிவில் 5 ஓவர் முடிவில் 34க்கு 2 விக்கெட். ஏதேனும் இந்த மைதானத்தை பற்றின தகவலிடம் தெரிவிக்க வேண்டும் என்றால் QR code ஸ்கேன் செய்து லார்ட்ஸ் கிரிக்கெட் அகாடமியின் இமெயிலில் பதிவிடவும். தனது அணிக்காக பவர் பிளே கடைசி ஓவரை வீச வருகிறார் கேட்ச் எடுத்த வேல்முருகன். பந்து சாட்டா தமிழே ஓடு ஓடு அடிக்கணும் போ. 2 runs. காது வலிக்கு நல்ல ஒரு பிரேக் டு batsman Karthikeyan.
நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாளையமணி. வேலு பாய் வேலு பாய் வேலு பாய் பாடி கீழே போகவே இல்லை, நிம்மதியே ஆடிட்டான், அதான் ஏறிடுச்சு. அகலப்பந்து umpire sir, remaining 4. காற்ற வெளியிடை. காசு கேட்டா நின்றான், ஃபீஸ் கேட்டா நின்றான். பேட்ஸ்மேன் காற்று வேலையை மட்டும் பண்ணி கொண்டிருக்கிறார். பேட்ஸ்மேன் 2 பேரும் பேசி விளையாண்டா கொஞ்சம் மேட்ச் எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். Edge but safe. ஆறு ஓவர் முடிவில் 38க்கு 3 விக்கெட். பவர் பிளே முடிந்தது. இனிதே 38 ரன்கள். ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனுக்கு அழகு என்றால் நம்ம விளையாடுறோமோ இல்லையோ நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து ஸ்ட்ரைக்கர் விளையாட வைக்கணும். என்ன வேணும்னா ஹெல்மெட் வேணுமா? ஹெல்மெட். ஓகே, கார்த்தியன் எடுக்க வந்துட்டாரு. பவுலர் பாளையமணியின் சீனியர் மோஸ்ட் பிளேயர் வெங்கடேஷ் அவர்கள். ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின். வெங்கடேஷ் மும்பைல இருந்து போன் வருது உங்களுக்கு. Inside edge, 4 run. ஒரு 100 ரூபாய் போட்டு ஸ்டார்ட் கிடையாது. அதான் சொல்றேன்ல, அவருக்கு அடுத்த பாயிண்ட் நான் பேசுவேன். அவர் எங்க அண்ணனா போடுவாரு. சரி நான் சொன்னேனா, அவர் வந்து ஒளிஞ்சிட்டாரு, என்னால முடியல, என்ன போட்டு ரொம்ப
டார்ச்சர் பண்றீங்கன்னு ஒதுங்கிட்டாரு. ஏன் ஒயிட் கொடுக்காம டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். எல்லாருக்கும் காய்ஸ் அப்படியே ஆடுங்க. எல்லாருமே சார்பா வந்து உட்காந்துருந்தோம். சரி குரூப்ல போட்டோ எடுத்து போட்டா நல்லா இருக்கான்னா எங்களுக்கு தனியா இருக்கு. நல்ல ஒரு ஷாட். பேர் உட்காந்துருக்கோம். இட்ஸ் a boundary. நல்ல ஒரு ஷாட். நல்லா இருக்கு, இப்படி எடுத்துட்டு போலாம். ஏய் விளையாடலடா அப்படியே பேசிக் பால் பால் ரன் வந்துருச்சு 10 ஓவர் ஆடு 8 ஓவர் ஆடு 7:30க்கோ கல்வி ஆடு ஏதாவது சொல்லுங்க நான் உன்கிட்ட ஃபோன் அடிச்சு திங்க் பண்ண சொல்றான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு எடுக்கவே இல்லை. அப்புறம் தான் 4 ஓவர் கீழ அடிச்சு அந்த ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ இது யாரும் அப்படியே மட்டும் இருப்போ நான் சொல்லிடுறேன் இவர தம்பி புரியுதா புரியலையா? தம்பி நான் Bowled. முடிக்கு வந்தா 20 ஓவர் நல்ல அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், ரொம்ப வெளியே இருந்த பால உள்ள எடுத்து விளையாண்டு இன்சைட் எட்ஜ் போல்ட். 20 ஓவர் ஆடுறாங்க. குறைச்சு ஆடுறாங்க. 20 ஓவர் அடிச்சு நல்ல ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு சிங்கிள் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் பேட்ஸ்மேன் அவுட். போல்டாடா மாதிரி ஆமா சார். 3 மணி நேரம் டிலே ஆச்சு மேட்ச். நாங்க இன்னும் முன்னாடி முடியல மேட்ச். உங்களுக்கு தெரியாது. பார்த்திபன் நட்ராஜ் பேட்ஸ்மேன் ரைட் ஆர்ம். அது அவங்கள்ட்டே சொல்லிட்டேன். மாத்திடானே வந்துட்டான் என்ன முருகா சிங்கிள் அடவே தோணாடா உனக்கு கார்த்தி ஒரு 4 அடிச்சு அடுத்த பால் எல்லாம் 6 பாலுக்கு 6 4 அடிக்கணுமா நீங்களா சைடு ஆஃப் அது ஒயிட் லைன்ல போறத பட்டு போல்ல போடுது. என்ன அவசரம்? போன பால் தானே பவுண்டரி அடிச்சேன். ரெடி பண்ணிருக்கீங்க. நல்லா 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 இருக்கு டாக்டர் தான். ஒன் மோர் டெலிவரி. வேலுபாய் என்ன வேணும்? வேலுபாய் 43க்கு 4 7 ஓவர் 43 வந்துச்சுடா விக்கெட் எப்படி உள்ள வந்தீங்கடா அர்த்தம் 4 அடிச்சிட்டு அடுத்த பால் ரொட்டேட் பண்ண கூட தெரியலடா அகைன் ஒரு டாட் பால். ஓவர். என்ன பிராக்டீஸ் பண்றீங்கன்னு தான் தெரியல டெய்லி உட்கார்ந்து கூடி கூடி இந்த திங்கூர் வாங்குனீங்க இன்னும் உங்களுக்கு அகாடமி பிராக்டிஸே கிடையாது 4 மணிக்கு இந்த கிரவுண்டுக்கு வந்துங்க கிரவுண்டில் விளையாடணும் வேறு சாய்ஸே கிடையாது பெரிய சைடு யாருமே அகாடமி கிரவுண்ட் வரக்கூடாது 4 மணிக்கு கிரவுண்ட் வந்து கிரவுண்டில் விளையாடுங்க மேட்டை போட்டு அம்பையர் சர்ச். அம்பையர் ஸ்டேட் அம்பையர் வந்து சார் ஸ்டேட் அம்பையர்னு சொல்லக்கூடாது. அவர் 2 பேருமே அம்பையர் தான். ஜாலியாக இருக்க வரீங்களா அகாடமிக்கு ஜாலியாக விளையாண்டு போகிறது வரீங்களா டென்னிஸ் பால் அதில் விளையாடுங்க ஜாலியாக பேசிட்டு போகிறது வரீங்களா அகாடமிக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா வந்து முடியாது 3-4 Score? உங்களுக்கு தனியாக தானே ஃப்ரீயாக தானே யா ஏதாவது கேட்குறேன் அவங்க கிட்ட என்ன கேட்குறேன் சொல்லுங்க ஸ்கோர் வந்து 7 ஓவருக்கு 43 கொடுத்தீங்க. அவரே இப்போ வச்சு நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அடுத்த ஓவர் கொடுங்க, அடுத்த ஓவர் வெயிட் பண்ணுங்க, கொடுங்க. இந்த ஓவர் நானே போட்டுக்கிட்டேன். லோகி ஜட்டு ஒரு 4 ஓவர் ரொட்டேட் பண்ண சொல்லு. மேல ஆடணும்னு சொல்லுங்க. உள்ள யாராவது சொன்னாதானே அவங்களுக்கே தெரிய வேண்டாமா ஸ்கோர் என்ன நல்ல ஒரு குயிக் சிங்கிள். முருகா 15 ஓவருக்கு தள்ளி தள்ளி ஆடு கிடைச்ச பால் மட்டும் மவுண்ட் ஆடு எல்லா பாலும் சுத்தாதீங்க ரைட்ஸ் எடுக்கணும். சொன்னாங்க. நல்ல ஒரு பவுண்டரி. நீங்க எதிர்பார்க்கறது அவங்ககிட்ட இல்ல நீங்க எதிர்பார்க்கறது அவங்ககிட்ட இல்ல ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக். அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்மளாம் சொல்லக்கூடாது அடுத்த திருப்பி நல்லா பிடிங்கன்னு சொல்லி பெஸ்ட் ஆஃப் தான் சொல்லுவேன் நான் வந்து கம்பெனி நல்ல ஒரு குயிக் சிங்கிள். அங்க நல்ல ஒரு த்ரோ.
போடுறியா அந்த போடுப்பா இந்த போடு போட முடியாது அது தெரியாது நம்ம வெளியே இருக்கு பேசாம டென்ஷன் பண்ணி போறாங்க ஏய் 43 ல இருந்து 6 எடுத்துறா 43 ல இருந்து 43 4 விக்கெட் நல்ல ஒரு பில்க்கு அப்புறம் ஒரு அவுட் எல்பிடபிள்யூ பேட்ஸ்மேன் முகமது தௌஃபிக் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பண்ணுங்கடா எல்லாரும் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு எல்லாரும் யாராவது ரொட்டேட் மாத்தி விட்டுறல வினோத்தே 2-3 பேர் கட்டி உட்காருங்க umpire one more delivery பிச்சிங் அவுட் சைடுல இல்லடா நல்ல பட்டுச்சானே இல்ல ஸ்ட்ரைட்டா வாங்க ஸ்ட்ரைட்டா வாங்க யார் போனது அடிச்சுக்கிட்டே இருக்கு தெரியாது இப்பதான் நீங்க லாங் இன்னிங்ஸ் ஆட போறீங்கன்னு தெரியலடா போறீங்க வரீங்க எடுத்து கட்டு நீ கட்டு ஏன்னா இவங்கெல்லாம் செம்ம நக்கல் இருக்குண்ணே நல்ல ஒரு ஷாட் நல்ல ஒரு ஷாட் வரும் இங்கதான் வரும் லூஸ் ஹவுஸ் நிறைய வரும் விக்கெட்ஸை சேவ் பண்ணிட்டு தானே ஆடணும் பின்னாடி வர நேரத்துல எல்லாரும் வந்துடுவாங்க 10 11 ஆளே வரல கணக்கிட்டு போயிட்டாங்க எந்த டிரைவ் எப்படி போறான் அந்த பால் டிரைவ் இப்படி ஆட முடியாது நம்மளால பாலே வரல கணக்கிட்டு போயிட்டாங்க முன்னாடி ஓடி வந்துடலாமா பெரிய வாரிங்க மாதிரி நீ பொறுமையா இருங்க லெஃப்ட் வாரிங்க மாதிரி இல்ல பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இன்னைக்கு பவுலிங்கும் போட்டுக்கலாம் இல்ல சைனா மேல பட வாய்ப்பு இல்ல பேசாம மதியம் விளையாடுறோமான்னு பாக்குறேன் கடுப்பா இருக்குண்ணே காலை வச்சுட்டு பாருங்க யானை கால் மாதிரி இப்படி கிடக்குது சின்ன ஆக்சிடென்ட் நான் சொன்னேன் நான் 2 நாளையா சொன்னேன் சார் 2 நாளையா சொன்னேன் நேரா போய் துறையூர் போயிருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இவரு கேட்காம அது பண்றேன் இது பண்றேன் துறையூர் போலாம் மாதிரி அப்புறம் இங்க துறையூர் போயிட்டு வந்து இந்த ஆர்த்தோ கன்சல்ட் பண்ணணும்னு கண்டபடி நல்ல ஒரு ஃபிளிக் ஷாட் 4 புரியவே இல்லை எப்ப குட்டி போட்டு இல்ல முட்டி போட்டதே கண்ணேடா வச்சிருக்க படத்தையே வச்சிருக்க மாதிரி டெப்ட் ஆகாதீங்க கவர் இவன் எஞ்சி போக சொல்றேன் இவன் சார் சீக்கிரம் ஒரு கொலை போகுது சீக்கிரம் குஞ்சாமீன் எடுத்து வைங்க ரெண்டு போர்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா ஏய் ரெண்டு போர்ஷன்
டெஸ்டா சரி கொஞ்ச நேரம் கம்மி பண்ணுங்க எனக்கு ரெஸ்ட் கோச் இன்ட்ரோ நல்லா பண்ண மாட்டேன் அது தெரியும் வேற புதுக்கையா இருக்கான் நல்ல ஒரு ஸ்வீட் ஷாட் பவுண்டரி. பேக் டாக்டர் தான் பெரிய படிக்கலாம் அவங்க செட் ஆகாது நீட் படிக்கலாம் அப்டேட்டட் வெர்ஷன் சூப்பராக இருக்குங்க. சிங்கிள் இதுலேயே வருது. டக் அவுட் நல்லா புதுசாக ஆப்ஷன் நல்ல பால். பேட் ட்ரை பண்ணலாமா? அகைன் ஒரு ஸ்கொயர் லெக் திசை நோக்கி. இல்லை போதும் எவ்வளோ சவுண்ட் போதும் டாட் பால். கேப்பை பிக் பண்ணி ஆடி இருக்காரு. பவுண்டரி. நல்ல ஷாட். பார்த்திபன் நட்டராஜனா வேண்டாம் வீடியோ பத்து ஓவர் முடிவில் ஸ்கோரின் எண்ணிக்கை 64. நியூ பவுலர் கார்த்திக். நல்ல ஒரு ஃபீல்டிங். பாரு வரும்போது கால் டிஷர்ட் போட்டு இந்த டிஷர்ட்லாம் போட்டு ஆடாது. அகைன் டாட் பால். அருமையான ஷாட், அருமையான ஷாட். நல்ல ஒரு பவுண்டரி. Again the same shot. ஆனா ஃபீல்டர் இருக்காங்க. வாட்ஸ்அப்ல ப்ரீவியூ வர மாட்டேங்குது. சூப்பர் சூப்பர் தோஃபி நல்லா இருக்குடா தோஃபி. லிங்க் கொடுத்த ஸ்பேஸ் கொடு. ரொம்ப லிங்க் கொடுத்தேன். ஸ்பேஸ் இருக்குல்ல. ஒரு சிலது ஒர்க் ஆகாது. வர மாட்டேங்குது கம்ப்ளீட்.
இல்ல போடா ரெண்டுடா. No man's landing. சூப்பர் 11 ஓவர்கள் முடிவில் ஸ்கோரின் எண்ணிக்கை 70. சூப்பர் ரன் சொல்லிடுச்சு அப்படியே ஆடலாம் Dot ball. போறா நோ பால் மாட்டுன்னு தான் நினைக்கிறேன். மாட்டு பால் மேட் எஞ்சின்றாரு. மேட் எஞ்சி ஜஸ்ட் ஒரு திரும்பணும். மாட்டு வச்சுன்னா போயிட்டு தான் Umpire. Yeah, it's no ball. திருநெல்லை எக்ஸ்பிரஸ் ஒரு திரும்பணும் இங்கிருந்து. Free hit ball. நல்ல ஒரு பந்து. பார்த்தி தள்ளி விட்டாரு பார்த்தி. சூப்பர் அவ்வளவுதான். ரெண்டு பார்த்தி. நல்ல ஒரு லேட் கட். நைஸ் பிளேஸ்மென்ட் ஸ்டார்ட் தம்பி போயிடுச்சு நினைக்கிறேன் 2 ரன்கள். தௌபி த்ரோ பாத்துட்டு கூட ஓடலாம். த்ரோ விட்டதுக்கு அப்புறம் கூட ஓடலாம். தௌபி ரெடியா இரு. லோக்கி ஜெட்டு கஸ்டமைஸ் தான் ஓகேடா அவனே ரொம்ப பெருசா வாங்கிட்டாங்க. என்னடா சைஸ் இது? டாட் பால். எங்க போட்டாங்க? 2000 வரும். லோகேஷ் பண்ணுறாங்க லோகேஷ் கனகராஜ் Again dot ball. மீண்டும் கார்த்திக். ஏய் ஒரு தண்ணி எடுத்து போங்க தம்பி. ஒருத்தரே எடுத்து ஒரே போடாதீங்க. போவாதீங்க, மாத்தி மாத்தி எடுத்துட்டு போங்க. டோர் பண்ணி தண்ணி கேட்டானா? செக்குங்க. ஸ்ட்ரைக்கரில் தௌஃபிக். நல்ல ஒரு டிஃபென்ஸ். ஒயிட் பால் ரைட் பால் என்னடா அது? கேக்கா குங்கும பூவா? கேக்கு. நோ பால் நோ பால் ஷாட்டா தௌபி. நோ பால் ஆஃப். ஃபோன் பண்ணாங்க. பவுண்டரி மட்டுமே. நல்ல ஷாட். Cleared. White ball.
என்னடா நாடா சிங்கிளுக்கான முயற்சி, ஆனால் டாட் பால். கோபால் இல்லை எனக்கு ஏன் வந்துச்சு அப்பா பின்னாடி பின்னாடி வைக்கிறான் காலைக்குடிங்கடா போனேன் காலைக்குடி போனேன் 13 ஓவர்கள் முடிவில் ஸ்கோரின் எண்ணிக்கை 78. லோகேஷ் கனகராஜ் அடுத்தடுத்த போட்டிகள் இருப்பதால் விரைந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சர்மானால வந்தது இல்லைன்னா அப்படியே இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது விராட்டில் அடிச்சது இந்த இடம் இவ்வளோ பெருசாகிடுச்சு இவ்வளோ பெருசாகிடுச்சு காதலில் விழுந்த மாதிரி காதலில் விழுந்த மாதிரி என்னண்ணா அது என்ன அப்படி தம்பி வந்து தள்ளி விட்டுருங்க என்ன புட்டிங் கேட்கும் நல்ல ஒரு ஷாட். இது இதனும் இல்லையா? White ball. Great fielding by Venkatesh Anna. Wide ball.
பார்த்தா இங்க வேற ஜாஜோர பிடிக்கிறான். அதுதான். ஏய் வைடா நல்ல கசாயம் நம்ம அகாடமி வந்து பாரதி நம்ம அகாடமி பால் போட்டா மட்டும் தான் Dot ball. 3 மாசமா வரலையடா இல்ல பாலி நீங்களே பார்க்கணும் ரெகுலரா வராங்க இவங்க போட்டுட்டு பார்க்கணும் நீங்க என்ன பண்றாங்க பால் பாத்தீங்கன்னா இல்ல ஏய் பால் நல்லா பால்றான். நீ ஏன் அவுட் ஆயிட்ட? Again dot ball. டெய்லி தான் அவுட் ஆயிட்ட. என்ஜாய் பண்ணு. ஜெகதீசனை போட்ட பால் இப்போ அவன் போட்ட ஜெகதீசனை போட்ட பால் அங்க ஏய் ஜெகதீஷ் அண்ணே எதுக்கு அவன் வந்து பால் போட்டான் ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல்ரெடி உணவு 40 வயசு பண்ணான இருக்கு நல்லா கொடுத்தேன் லைவ்ல போயிட்டு இருக்கான். ஆடியோவும் ரெக்கார்டும் பார்த்து பேசுவோம். லாஸ்ட்லேயே கொடுக்க மாட்டாங்க தண்ணி கொடுத்து சொல்லிட்டே இருந்தாங்க ஹீரோஸ்ல ஓடுன லைவ் அன்னைக்கு ஒரு நாள் ஒரே ஒரு மணி அது அப்லோட் பண்ணா எத்தனை ஜிபி வருவாங்க? அதுக்காக தான் ஒர்க் Again dot ball. சிறப்பான ஓவர். சிறப்பான ஆடியா நீ. அதே ஒயிட் அடுத்தடுத்த போட்டிகள் உள்ளதால் விரைந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக அண்ணன் சக்திவேல் அவர்கள். வினித் அகேஷ் அடுத்தது போ சீமன் வினித் அடுத்தது அடுத்தலாம் அடுத்து வந்து 10 நாள் வந்து அடுத்து உனக்கு அடுத்து 2 பாய்ஸ் இரண்டு ரன்கள். அண்ணா அங்கேயா டீல் அண்ணா ஒரு எக் பஃப் மட்டும் சிக்கன் வேணாம் நான்வெஜ் வேணாம். சார் நான் வரேன் நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் டாட் பால். ஒயிட் தான்டா சாப்பிடுவேன். தேவையில்லாத ட்ரை பண்ணாத மாதிரி. சரி நம்ம கொஞ்சம் கமெண்ட்ரியில் இருக்கோம் அமைதியாக இருப்போம். பால் ரைட்டு தான் இந்த ஒயிட் வேற கேட்குறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. வந்துட்டாங்க எப்படியோ ரெண்டுக்கு ரன்கான கால். ஆனால் ஒரு ரன். ஓப்பன் மாதிரி நல்ல ஷாட். ஆனால் ஒரு ரன்கள் மட்டுமே. இலக்கணப்பிள்ளை அருமையான பேட்டிங் பை தௌஃபிக். கிரிக்கெட்டில் இல்லாத ஷாட்களை இங்கு காணலாம். அப்படியே ஜேசன் ராயை பார்த்தது போல் உள்ளது. ஆனால் பந்து தான் படவில்லை. ஒரு இன்சைட் ஹெட் ஷாட் பவுண்டரி. அகைன் ஒரு இன்சைட் ஹெட் ஷாட். ஆனால் ஃபீல்டர் தடுத்து விட்டார்.
நல்ல ஒரு பிக் ஷாட். 2 ரன்களுக்கான கால். 2 ரன் எடுக்கப்பட்டது. Down the leg center the ball. இது அவுட் இல்லை. சிங்கிளுக்கான முயற்சி, ஆனால் சிங்கிள் எடுத்து விட்டார்கள். தண்ணி கேட்கிறார். அடிக்கும் போதாண்டா போனது 40 ஓவர் எப்படி விளையாடு எக்ஸசைஸ் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு. அருமையான ஷாட். பவுண்டரி. நல்ல ஷாட். தண்ணி கேட்கிறாருப்பா. லோக்கி ஜட்டு தண்ணி எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். ஸ்ரீமன் வாலி. ஏன் இவ்வளவு ஸ்லோவா வரீங்கன்னு தௌஃபிக் கிட்ட இருந்து ஒரு கால். நல்ல வார்ம் அப் பை ஸ்ரீமன். லோகேஷ் விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடித்ததும் தெரியவில்லை, வந்ததும் தெரியவில்லை. காட்டன் பால் பை சக்திவேலண்ணன். தண்ணி கேட்டதற்கான வேலை. அடுத்த பாலை வந்து விட்டார். ஆப்ரேட் பண்ணி தான் அடிக்கணும்டா. 25 பாலுக்கு 19 பாலுக்கு 19 ஆதிசேஷன் இன்னொரு 2 ஓவர் வர்ணிக்கலாம். டீமுக்காக இதை கூட பண்ண தயாராக இல்லை ஆதி. சூப்பர் ஆதி, இதைத்தான் எதிர்பார்த்தோம் உங்களிடம். அந்த கொசுவை அடிக்குமாறு கேட்டுக்கொள்ளும். ரெட் ஆரஞ்சு ப்ளூ மஞ்சள் பச்சை நச்சு என்ன பண்றேனே தெரியாம பண்ணுங்க. ஓகேவா? சிங்கிளுக்கான முயற்சி, ஆனால் டாட் பால்.
லிமிட்டட் ஓவர்ஸில் சென்சிபிளாக ஆட மாட்டேறீங்க. இதுதான் நெக்ஸ்ட் பண்ணுன்றது என்ன இங்கே கரெக்டாக தானே? சிங்கிளை நோக்கி புரியல. எப்படி வந்தாலும் அவர் ஆடி இருக்க மாட்டார். சொல்லுவாங்க நம்ம கையில தான் இருக்கு நம்ம நம்பிக்கை. அடுத்து நீ யாரா சீமன்? இல்லை வடை பண்ணீங்க ஒயிட் பால் அண்ட் பவுண்டரி திசையை நோக்கி சென்றுள்ளது. 5 ரன்கள். டீம் 100. இங்கே ஒருத்தனும் ஸ்கோர் பார்க்கல. வந்துருச்சு 10. ஆதி டூ லேட். அருமையான ஷாட், அருமையான ஷாட் பவுண்டரியை நோக்கி. திருப்பி அடி வாங்க. திருப்பி வாங்க. என்ன ஆதி? ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. பார்க்க விருப்பம் இருக்கவங்க பாருங்க, எல்லாரும் கண்ணு போடுங்க. பாடி நான் ஓடல சிங்கிளை நோக்கி. அண்ணா நெக்ஸ்ட் செஷன் குண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நல்ல ஒரு டாட் பால். இன்னும் ஒரு ஓவர் செய்தால் ஆதி நல்லா இருக்கும். டீமுக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களா? பதினேழு ஓவர்கள் முடிவில் ஸ்கோரின் எண்ணிக்கை 109. நியூ பவுலர் நவீன் அவர்கள். நல்ல அம்பையரிங் ஆதி. வைட் மற்றும் 1 ரன்கள். நல்ல ஷாட், ஆனால் 1 ரன்கள் மட்டுமே. வெல்கம் ஆன் போர்ட் ஸ்பைக் சூர்யா. இந்த மாதிரி பட்ட பெயர்கள்லாம் அவங்களாவே வச்சுப்பாங்க. அண்ணனுக்கு பேர் பத்தியா இல்லையா? அண்ணன் பேர் கேள்விப்பட்டிருக்கியா? இந்த நேம் வந்து ஒரு சல்லி பையன் வச்சிருந்தேன். அண்ணனுக்கு பேரு கேட்டாவே அலறுவாங்க எல்லாம். இந்த பால் என்னடா? சிங்கிள் 1 ரன் ஓடினாங்க. என்ன அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கீங்க? லைக் எல்லாம் அமைதியா இருங்க ஸ்பைக். சூர்யா வெறும் சூர்யா போட முடியாது, ஸ்பைக்கர் போடணும். எல்லாம் படுத்துட்டாங்க. யோசிச்சு பாரு, ஸ்பைக் சூரியன்
கிரவுண்டே யார் கிரவுண்டே நல்லா வேலன் இங்க தண்ணி வேணுமா? ஒண்ணுமே பண்ணாததுக்கு எதுக்கு எலக்ட்ரான்? அருமையான ஷாட். மேக்ஸிமம் ஆட்டத்தின் முதல் 6. இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்சேவா அவுட் அடிங்க அவுட் என்னப்பா ரீகார்டாங்க அவளை பிராக்டிஸ் பண்ண இல்லங்க அடிக்கணும் போனேன் அடிதான் இந்த எண்ணத்தை வச்சுட்டு அவங்க வராதுன்னு சொல்லியிருக்கேன் பாத்தியா இல்லையா டிவிஷன் வந்துடாத ஓகே இந்த எண்ணத்தை வச்சுட்டே வந்துடவே கூடாது ஓகேவா டிவிஷன் நிறைய இருக்கு பாரு பேசுறது ஒரு வந்து கை வீசி வருது 2 ரன்களுக்கான முயற்சி, ஆனால் 1 ரன் மட்டுமே. ஒரு முட்டை பாக்ஸ் மட்டும் சார் வேற எதுவும் சார் இங்க வர ஆதி சார் ஒரு முட்டை பாக்ஸ் மட்டும் சார் வேற எதுவும் நல்ல ஒரு டர்ன், 1 ரன். தப்பா பேசலையாங்க தப்பா இல்ல கூத்துக்கு கொத்தனார் பாட்டுலாம் போட்டு விட்டாங்கடா. ஓட்டு இது அப்ப ஏக்கு அவர் பாரு மாறி அதை கமெண்ட்ரி பண்றதே யூடியூப்ல போட்டிருக்காரு. அது மாறி அட்ராசிட்டி அது இது கமெண்ட் இது பாட்டு பண்ணு நான் வேணா பேசாம ஓபனிங் கேட்டேன் அதுலடா இப்போ ஏதோ ரீசன்ட்டா இப்போ பண்ணது நன்றாக மேலே போட்ட பந்து. நீ அப்பதான் இதாயிடுங்க விளையாண்டுட்டு இருந்த உள்ள ஸ்டம்பிட்டுக்கான கால். அவுட்டா அடிக்கிற அடியில பால் எல்லாம் வெளிய அவுட். நெக்ஸ்ட் வந்து இல்லை, அவுட் இல்லை. அவுட் இல்லையா அவுட்டா? ஓரளவு சப்போர்ட் டீமுக்கு பண்ணோம். வெளிய வந்துட்டு அவுட் அவங்களே வராங்க அவுட் இல்லங்கற நீங்க. ஸ்டம்பிட் செய்யப்பட்டது. ஏய் மாறி வர தர்பூசணி சாப்பிட்டு இருக்காரே. நியூ பேட்டர் வினித். டேய் நீ விக்கெட் ஏய் பேட்ஸ்மேன் தானே நீங்க அப்புறம் ஏன்டா பேட் கட்டாம இருக்க பேட் கட்டி உட்கார்றா யாரு இப்பதான் லாஸ்ட்ல வந்திருக்கான் அவனோட பக்குவம் இப்ப தெரியும் எனக்கு பிறந்தா அடுத்து கோச் வந்து கட்டிட்டு பேட்டிங் ஆர்டர் கேட்காது அடுத்து கோச் வந்து கட்டிட்டு வராங்க எனக்கு அப்புறம் 19வது ஓவர். அருமையான பால். பால் மேலே இருந்தது. அருமையான கேட்ச். caught by அரசு. நல்ல கேட்ச். நெக்ஸ்ட் பேட்டர் ஸ்ரீமன் மாலிக். முடிஞ்சா அங்க வந்து வாங்கிட்டான் அப்படிங்கிற வந்தான் நானு வந்து தொலைக்கலாம் அடிச்ச மாதிரி
ஏய் கமெண்ட்ரி அடுறா ஆள அடிச்சாதானே கமெண்ட் அடிக்கும். தெரியலனே எங்க எனக்கு தெரியும். என்ன பண்ணணும் நானே சொல்லிக்கிறேன் கோச் சாட்டா தம்பி அதான் போடா அதான் இங்க போய்க்க ஏய் நீ என்ன இவ்வளவு போராடி இருக்கா எல்லாம் காரணமா ஏய் நீ என்ன தெரியல என்ன உள்ள போறவர சொல்லுமா பேர் சொல்லுமா உள்ள பேர் போறோம். ஆமா விக்னேஷ் விராட் மாறனா என்ன மேட்ச் சொல்லு விக்னேஷ் அதான் நான் சொன்னேன் கேட்டிங்களா நியூ பேட்டர் நேம் விக்னேஷ் பிபிடி தம்பி இவர் பேரை சொன்னாவே எல்லாம் அவுட் ஆயிருவீங்க. இவர் வாயை மூட சொன்னா அவ்வளவுதான். போய்க்கு தான் உடனே சொன்னாங்க அமைதியாக இருக்கும் ஸ்பைக் அவர்களே என்னடா பாடுறது சோ விக்கி கடைசி விக்கெட் அவருக்கு தான் தெரியல. நீ ஸ்கோர் பார்க்க வேண்டியதான்டா. நான் தான் சொல்றேன் நீ கேட்டீங்க என்னடா, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. சரியா? என்ன யாரா அது அவ்வளவு பக்கத்துல ஓடியாராங்க அவன் நின்ட்டான் அப்படியே. இல்ல பேட்ஸ்மேன் ரெடி ஆடு. நீ பண்ணி இவர் காலோட கீப்பர் யாரு அதான் அடிச்சு வைக்கு கீப்பர் யாரு ஒயிட் பால் நீ அடிச்சு போருக்கு ஒயிட் பால் தான் ப்ரோ. நல்ல ஷாட் ஒரு ரன்கள் மட்டுமே இதெல்லாம் ஓட முடியாது. ஓட வேணாம். இப்ப என்ன பண்றது? பின்னாடி மூட்டர் பண்ணணும் இங்க வந்துச்சு அங்க அது கீப்பர் யாரு டவுஃபியா ஆனா அவுட்டே கொடுக்க மாட்டான். 100% அவுட் கொடுக்க மாட்டான். 100% அவுட் கொடுக்க மாட்டான். எனக்கே தெரியும். அவுட்டா அவனுக்கு நான் சொல்றேன் நீ அங்க அங்க இருந்து கேக்குதுல அதான் சொன்னது அங்க யார் இருக்கா? டவுஃபி இவங்க இருக்காங்க. ஒரு டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருங்க தௌஃபி அது கீப்பர் யாரு அடிக்க வரட்டாங்க அவுட் தான். இருக்குன்னா இருக்கு இல்லன்னா இல்ல மாத்தி மாத்தி கொடுக்காத ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ரீடைம் வாபஸ் என்ன வாபஸ் விட்டாங்க. அங்க போறாங்க. அங்க கேக்குறானே. ஸ்கோர் நம்ம 124 ஃபார் நான் 124 இல்ல கமான் ரோஸ்டி ரிவர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஆஜோ டேய் என்னடா டாட் பால் பேக் ஃபுட் போகாதீங்க ஒருத்தனா ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க வேண்டிய அவன் வெறியில இருக்கான். அவனை பார்த்து வெறியில இருக்கான். ஆப்பர்ச்சுனிட்டி வெறியில இருக்கான் அவனா. யாரு? விக்கெட் பேட்ஸ்மேன். அவனா விக்கெட் தான் என்ன நல்ல ஷாட் சூப்பர்னா நல்ல ஷாட் நீ இறங்கியானே? நல்ல ஷாட் ஓடு ஓடு சீமான். 2 ரன்களுக்கான கால் 2 ரன்கள் பாண்டியா வந்து தள்ளிக்கிறேன். நம்ம டீமோட பாண்டியாடா அவன். என்னடா ஆச்சு
நீ எங்க போயிட்டு வரையா மாட்டியா? போயிட்டு சாப்பிட்டு காலையில போய் சாப்பிட்டா போ. எங்க என்ன கூட்டு போறான்னு எனக்கு புரியுது. அங்கெல்லாம் போக மாட்டேன்டா. வேற வேலை இல்ல. வெளியே போலாமா? வெளியே மூட்டை போட முடியலாமா? போலாம். மோட்டர் போட முடியா மாதிரியா? நானும் போய் சாப்பிட்டோம். நானும் சாப்பிட்டேன். போய் சாப்பிட்டா போ. நானும் இங்கே தான் போறேன். எப்போ தான் போறேன் சாப்பிட்டு இப்ப நானும் ஆதிலாம் வருகிறேன் இங்கே முடிச்சேன் போய். மோட்டர் போட்டே குடிக்கலாம். நல்லா வரும்போது ஒரு குடுவம் மட்டும் எடுத்து வரணும். அந்த மொனாக்கட்டை இருக்கிற வெட்டம் தொட்டியில. அதுதான் குடுவம் மட்டும் எடுத்து சூப்பரா குட்ரானி நான் பாய். அன்பு என்கிட்டயா நீ? இல்லடா. கட்டுக்கடா வைக்கட்டா. ஓகே ஓகே. விளையாண்டு கர்நாடகி பண்ண போய் வந்தாங்க. நமக்கு குடுங்க. இது ஒரு ஆச்சு போல. நாலியா தான். முடிஞ்சு இது 1/3. 1/3 1/3. 1/3 னா மொத்தம் 3 பேர் சாப்பிட்டேன். பப்ஸ் கேட்கல நீ. காம இத கேட்டடா மைக் கேட்டடா. நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் வா மைக் கொடு. நான் குடுக்குறப்ப அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஹலோ பால்லாம் கம்பெனிக்கு தான். என்ன வேலை? முதல்ல பத்தி கொடுத்துட்டாரு. பாட்டு மட்டும் எடுத்துறீங்க. அது சொல்றா. மாறி போதுண்டா மாறி கை 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 போர் பாத்து சொல்லிடுறேன். சும்மா நான் போர் மட்டும் பாத்து. தொப்பியை காணோம் நினைக்கிறேன். யார் போட்டாங்க தரேன். யாரோ சண்டைக்கு போறாங்க. 20 ஓவர் முடிவில் 134க்கு 9 விக்கெட் இழப்பு. லாஸ்ட் டிவிசிய well played Vignesh, not out player. Streaman, not out player. பார்த்திபன் நடராஜ் அவர்கள் 38 ரன் 35 பாலுக்கு 6 பவுண்டரி அடித்துள்ளார். அதைத் தொடர்ந்து முகமது தௌஃபிக் 25 பாலுக்கு 19 ரன்கள். அருமையான பவுலிங்.